மீண்டும் நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவாக மாறப்போகும் கச்சத்தீவு 50 வருஷமா திமுக, அதிமுக 2 கட்சியினர்களுமே செய்யாம இருந்த இந்த சின்ன விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக நேற்று டெல்லிக்கு போயிருந்த முதல்வர் விஜய் அவர்கள் மோடி அவர்கிட்ட இந்த சின்ன விஷயத்தை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கச்சத்தீவு திரும்பவும் இந்தியாவுக்கு அதே போல் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சொந்தமான ஒரு தீவாக மாறிடும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் மீனவர்களுக்காக நேற்று அவர் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று நரேந்திர மோடி அவர்களை நேரில் பார்த்துருந்தப்ப அவர் கொடுத்த ஃபைலில் முக்கியமாக இந்த கச்சத்தீவை பற்றின தகவல்கள் என்னென்ன முதல்வர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. உண்மையாகவே கச்சத்தீவு திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? இதில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்க அந்த புத்திசாலித்தனமான நகர்வு அது என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கச்சத்தீவு ஃபஸ்ட்டு கடந்த 1974 இந்திரா காந்தி பிரதமராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ந்து எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருந்ததால் அந்த கச்சத்தீவை ஒரு சில நிபந்தனைகளோட நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு அவங்களுக்கு இலவசமாக தாரை வார்த்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலுமே ஒரு சில நிபந்தனைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்திய ராமேஸ்வர மீனவர்கள் கச்சத்தீவுக்கு அவங்க வருவாங்க, அவங்க அங்கே தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கும் மீன்களை காய வைக்கிறதுக்கும், முக்கியமாக அங்கே இருக்கிற அந்தோனி சர்ச் அந்த சர்ச்சுக்கும் அவங்க எல்லாருமே வந்துட்டு போவாங்க. இதுக்கு இலங்கை அரசு எவ்வித தடையும் போடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனோட தான் இலங்கை அரசுக்கு கச்சத்தீவை நம்ம இந்தியா தாரை வார்த்து கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் இந்த நிபந்தனைகள் எல்லாமே செயல்பாட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 76 இருந்து தான் இலங்கை அரசு அவங்க அதிரடியாக கச்சத்தீவுக்குன்னு ஒரு சட்டம் ரூல்ஸ் அப்படிங்கிறத அவங்க உருவாக்கி இந்திய மீனவர்கள் வரக்கூடாது, அந்தோனி கோயிலுக்கும் அவங்க வந்து செல்லக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சு 76 இருந்து தான் தொடர்ந்து இலங்கை மீனவர்களை கச்சத்தீவு பக்கம் வர விடாமல் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க இலங்கை இராணுவம். ஸோ இந்த சூழ்நிலையில் கடந்த 50 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த திமுக, அதிமுக 2 பேருமே இந்த ஒரு சாதாரண விஷயத்தை அவங்க செய்யாமல் விட்டுருக்காங்க. நேற்று நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் பார்த்த நரேந்திர மோடி அவர்கிட்ட இந்த கச்சத்தீவை மீட்கிறதுல முதற்கட்டமாக எடுக்க வேண்டிய அந்த நடவடிக்கையை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கச்சத்தீவு இலங்கை அவங்களுடைய வசமே இருக்கட்டும், ஆனால் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு லீஸுக்கு கச்சத்தீவை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனை தற்போது ராமேஸ்வரம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கச்சத்தீவை திரும்பவும் அட்லீஸ்ட் ஒரு லீஸுக்காவது நம்ம இந்தியா வசம் கச்சத்தீவை எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ராமேஸ்வரம் மக்கள் முக்கியமாக அங்கே இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அதனால் கச்சத்தீவை இந்தியாவுக்கு லீஸுக்காவது நீங்கள் எங்களுக்கு விடுங்க அப்படின்னு இலங்கை அரசுக்கிட்ட நம்ம இந்திய அரசு தான் பேச முடியும். நேரடியாக தமிழ்நாடு அரசு முதல்வர் விஜய் அவர் பேச முடியாது. அப்படிங்கிறதால இலங்கை அரசுக்கிட்ட பேசி கச்சத்தீவை லீஸுக்காவது தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப பெரிய அளவில் மீனவர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருந்த அந்த மனுவில் கச்சத்தீவை பற்றி இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அதை செய்ய முடியலை அப்படின்னா கூட 2வது ஆப்ஷனாக கச்சத்தீவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்குறப்ப அங்கே கச்சத்தீவுக்கு இந்திய மீனவர்கள் மக்கள் எல்லாருமே போகலாம், அந்தோனி சர்ச் வரைக்கும் எல்லாரும் போய் வழிபட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா 76 இலங்கை அரசு அவங்களாகவே ஒரு சட்டம் கச்சத்தீவுக்காக உருவாக்கப்பட்டு இந்தியா சம்மந்தப்பட்ட யாருமே வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த தடை செல்லாது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அரசுக்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வலியுறுத்துறாரு. ஏன்னா இந்தியா எவ்வித பணமும் பெறாமல் தான் கச்சத்தீவை எல்லை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதால இலங்கைக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்திய மக்கள் யாருமே அங்கே வரக்கூடாது, மீனவர்கள் வரக்கூடாது அப்படின்னு இலங்கை அரசு அவங்க காசு எதுவும் கொடுக்கல. அப்படிங்கிறதால அதை கொடுத்த நம்ம இந்தியா மக்கள் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை கண்டிப்பாக இலங்கை அரசுக்கு கிடையாது. அதனால் இந்த விஷயத்தையாவது இலங்கை அரசுக்கு எடுத்து சொல்லி அட்லீஸ்ட் இந்திய மக்கள் மீனவர்கள் எல்லாருமே கச்சத்தீவுக்கு போயிட்டு வரத்துக்கான அந்த அனுமதியை கொடுக்கணும். எந்த பிரச்சனையும் இலங்கை அரசு அந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு இதை எடுத்து சொல்லி இந்த உரிமத்தையாவது ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்த உதவியை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் 2 நடவடிக்கை கச்சத்தீவை பற்றி அவர் எடுத்திருக்காரு. ஒன்று லீஸுக்கு வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா
அவங்க இலங்கை அரசு அவங்க இந்தியர்கள் அங்கே வரக்கூடாது அப்படின்னு அவங்க போடப்பட்டிருந்த சட்டம், ஏன்னா ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்னு போடப்பட்டிருந்த சட்டத்தை அவங்களே நீக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இரண்டில் ஏதாச்சும் ஒன்றாவது தமிழக மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள் அவங்க எல்லாருக்குமே சாதகமாக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த 2 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருந்தப்ப அவர் கொடுத்த அந்த மனு ஃபைல்ஸ்களில் கச்சத்தீவை பற்றி 2 முக்கியமான இந்த பாயிண்ட்டுகளை மென்ஷன் பண்ணி முதல்வர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இது 2 நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதால நேரடியாக முதல்வர் விஜய் அவர்கள் இலங்கை அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு இதை பற்றி பேச முடியாது. நரேந்திர மோடி அவங்களுடைய தரப்பு தான் இலங்கை கிட்ட பேசணும் அப்படிங்கிறதால முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம்தான். இலங்கை விஷயத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கையை தமிழக மக்களுக்காக, மீனவர்களுக்காக எடுங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நாள்லேயே இந்த விஷயத்தை அவர் செஞ்சிட்டாரு. ஆனால் 50 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த அதிமுக, திமுக 2 பேருமே இதை செய்யலே அப்படின்னு மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தான் இருக்குது. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் கச்சத்தீவு விஷயத்தில் அவர் எடுத்திருக்க இந்த நடவடிக்கை பலன் அளிக்குமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.